கேளு காவேரி, மசாஜுக்கு என்ன பிளானிங்? ஹே, நீ எதை பத்தி கவலைப்படாத. நீ ரிலாக்ஸ் பண்ணு. இன்னைக்கு அவ வரால மசாஜ் பண்றதுக்கு. இன்னைக்கு நம்ம டிஃபரெண்டா ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம். டிஃபரெண்ட் டைப் ஆஃப் மசாஜ். ஓ, ஐ அம் சோ எக்ஸைட்டட். Thank you. காவேரி, நீ ஏன் அங்க இங்க நடந்துட்டு இருக்க? யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க? உனக்காக தாண்டி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்காகவா? நீ எதை பத்தி கவலைப்படாத. நீ அங்கேயே உட்காரு. வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஹோ, நீ வந்துட்டியா? வா உள்ள வா. அது என்னன்னா, உனக்கு மசாஜ் நல்லா பண்ண தெரியும்ல? ஆமாம் மேடம், நான் மசாஜ் பண்ண ஆரம்பிச்சேன்னா உங்கள் பாடியில் இருக்க எல்லா பெயினுமே போயிடும். அப்படியா? அப்படியே உங்கள் ஆசை கூட நிறைவேறிடும் மேடம். பரவாயில்லையே. ம், பார்க்கலாம். உனக்கு பேச மட்டும் தான் தெரியுமா இல்ல வேற ஏதாவது? பார்த்துக்கோங்க. சரிடி, முதல்ல நீ போயிட்டு வா. உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ல இது கூட பண்ணலனா வேற எப்படி? Thank you so much yaar. Thank you. I love you. Thank you yaar. I'm so relaxed. Thank you. உன்ன மாதிரி ஃப்ரெண்ட் எல்லாருக்குமே தரணும். கரெக்டாக தானே மேடம் பண்ணுறேன்? நாளைக்கும் டைம் வந்து. சரிங்க மேடம், நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அப்போ கரெக்டாக வந்துடுறேன். ரொம்ப நடிக்காத. போ இங்க இருந்து. சரி மேடம். ஷரார் காவேரி 2 பேரும் ஒன்றா தான் இருந்தாங்க. 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கு அவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. காசு, ஆசை, பேராசை 2 பேருக்குமே இருந்துச்சு. இதே மாதிரி திடீர்னு ஒரு நாள் காவேரியோட வாழ்க்கையில வந்தா ரோஹன், அவனோட ஃப்ரெண்ட். காவேரி, I miss you so much, Kaveri. Excuse me. Oh, sorry. I'm so sorry. நான் உங்களை காவேரின்னு நினைச்சிட்டேன். ரோஹன்? சாரி. காவி. Hi. Hi. I miss you so much. I miss you too. Hey ஷனாயா, நான் உன்கிட்ட சொல்லியிருந்தேன்ல, இவர் பேர் தான் ரோஹன். Hi. Hi. I'm so sorry. It's okay. ஷனாயா, நீ எங்களுக்கு ஃபுட் ஆர்டர் பண்றியா ப்ளீஸ்? அதுக்குள்ள நான் என் ரோஹனை ரிஃப்ரெஷ் பண்ணிடுறேன். ஐ மீன் அவன் ஃப்ரெஷ் அப் ஆயிடுவான். வா போலாம். வா போலாம். உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த 6 மாசத்துல நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். காவி உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். அதனால தான் நீ லேட்டா வந்திருக்கியா? நான் என்ன பண்ண முடியும், வேலை அவ்வளோ டைட்டா போயிட்டு இருக்கு. ஆனா உன்னை பத்தியே தான் நான் நினைச்சிட்டு இருப்பேன் எப்போ. அப்படியா? அப்புறம் இப்போ என்ன தோணுதுன்னா, இனிமே உன்னை விட்டுட்டு போகவே கூடாதுன்னு. அப்ப இங்கே இருந்துரு.
இல்லனா என்னையும் கூட்டிட்டு போயிடு. எப்படி ஐடியா? அதை தான் யோசிச்சுட்டு வந்திருக்கேன். எப்பவுமே உன் கூடவே தோல்ல சாஞ்சுக்கிட்டு தலையை வச்சு தூங்கிடலாம். இப்ப கூட யோசிச்சு தான் இருக்கியா? இப்போ அப்படி நான் யோசிக்கல, பட் இப்படிதான் இருக்கணும். உனக்கு என்ன தோணுது? ஹம், எனக்கு நிறைய விஷயம் தோணுது. என்ன தோணுது? நிறைய. எப்படி? அது வந்து வேற ஏதோ. வேற ஏதோன்னா என்னன்னு சொல்லு. அது எப்படின்னா முதல்ல சரி சொல்லு, நான் எப்படி இருக்கேன்? நான் உனக்காக தான் saree கட்டியிருக்கேன். என்கிட்ட ஒரு தடவை நல்லா காட்டு. அப்போ உனக்கு எப்படி தெரியறேன்னா சொல்லு. சாரில நீ அவ்வளோ அழகா இருக்க, எனக்கு தெரியவே தெரியாது. அப்படியா? இன்னைக்கு தான் தெரியறேனா? இல்ல, நீ எப்பவுமே அழகா தான் இருப்ப. எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா அப்படியே ஒரு கிஸ் பண்ணணும்னு. ம். உனக்கு எப்படி தோணுது? கண்டிப்பா. கண்டிப்பாவா? ம். நான் ஏதாச்சும் பெருசா அப்படி சொல்லிட்டேனா என்ன? நீ இன்னைக்கு நல்ல மூட்ல இருக்கன்னு தெரியுது, அப்படிதானே? அப்படின்னா உனக்கு இந்த மூடு பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு. So let's dance. நீ 6 மாசத்துக்கு முன்னாடியே வந்திருக்கலாம். இவ்ளோ நாள் என்ன வெயிட் பண்ண வச்சிருக்க மாட்டேன். என்ன பண்றது, என்னோட வேலை அந்த மாதிரி. சரி விடு, இப்ப எதுக்கு அதெல்லாம் பத்தி பேசிக்கிட்டு? Stupid. Shit. ஷெனையா அவளோட வாழ்க்கையில என்ன வயசுல இருந்தானா அவளுக்கு ஒரு துணையா ஃப்ரெண்டா ஒருத்தன் தேவைப்பட்டுச்சு. அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா அவளுக்கு அவன் கிடைக்கல. இன்னொரு பக்கம் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் காவேரியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரோகனை அவ வெறுத்துக்கிட்டு இருந்தா. அவளோட ஆசையை கண்ட்ரோல் பண்ண முடியல. அடுத்து என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. கேளு, நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நைட்டு நம்ம டின்னர் போலாமா? நீங்களும் நானும். ஷனாயா, உன்கிட்ட எத்தனை தடவை தான் சொல்றது, எனக்கு காவியா தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எப்ப சொன்னா அவளை விட்டுருன்னு? அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண, பட் எனக்கும் கொஞ்சம் பாரு, டைம். நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருந்துக்கலாம். அப்புறம் வேற என்ன நான் உன்கிட்ட பெருசா கேட்டுட்டேன்? நான் உன்கிட்ட லவ் மட்டும் தான் கேட்டேன். உனக்கு தான் தெரியும்ல, நான் உன்னோட ஃப்ரெண்டை தான் லவ் பண்றேன்னு. ப்ளீஸ் ரோஹன், இன்னைக்கு எப்படியாச்சும் ஒத்துக்கோ. நீ இன்னைக்கு ஜஸ்ட் ஸ்டே அவே ஃப்ரம் மீ. இது வரைக்கும் நான் அடையணும்னு நினைச்சவங்கள அடைஞ்சிட்டேன். உன்னை பாரு நான் என்ன பண்றேன்னு. மேடம், நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? எனக்கு நீ ஒரு வேலை செய்யணும். சொல்லுங்க மேடம். எனக்காக நீ அதை பண்ணுவியா? பண்ணுவேன் மேடம், சொல்லுங்க. நீ எனக்காக காவேரி கொலை பண்ணணும். ஆனா ஏன் மேடம்? அவங்க தான் உங்க ஃப்ரெண்ட் இல்ல? இருந்தா, இப்போ இல்ல. சரிங்க மேடம். நீ அந்த மாதிரி பண்ணினா நான் உனக்கு நிறைய காசு தரேன். ஓ சூப்பர் சூப்பர். காசுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் மேடம். இந்தாங்க உங்க அட்வான்ஸ். மீதி அமௌண்ட் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம். சூப்பர் மேடம், சூப்பர். வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோங்க. ஆசைக்கு முன்னாடி பேராசை வந்துருச்சுன்னா என்ன வேணாலும் பண்றதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. ரோகனை அடைகிறதுக்காக ஷெனாயும் அந்த மாதிரி ஒரு விஷயத்துல தான் மாட்டிக்கிட்டா. அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு எல்லா கதவும் மூடி இருக்கு. என்னாச்சு ஷெனாயா? காவேரி, இன்னைக்கு எனக்கு ரொம்ப தலைவலிக்குது. டூ மச் பெயின். மெடிசன் எடுத்துக்கோப்பா, மெடிசன் வச்சிருக்கேன்ல. அதை போட்டும் கூட எந்த பிரயோஜனமும் இல்லையே. ப்ளீஸ் கேளு, முன்னாடி ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்குல்ல, ப்ளீஸ் நீ போய் எனக்காக மெடிசன் வாங்கிட்டு வரியா? ஹே டோன்ட் வரி, நான் வாங்கிட்டு வரேன். நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஏதாவது சாப்பிடு, நான் வாங்கிட்டு வரேன். சரி, தேங்க்யூ. ரோஹன், நீ சீக்கிரமா வா. சீக்கிரம். இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன்.
காவி காவி காவியா ஆ? சென்னாயா காவியா எங்க? என்ன காவி காவின்னு பண்ணிட்டு இருக்க? என்கிட்ட இல்லாதது அப்படி அவகிட்ட என்ன இருக்கு? அவகிட்ட என்ன இருக்குதோ அது எப்பவுமே உன்கிட்ட இருக்காது. அது உனக்கு புரிய போறது இல்ல. சென்னாயா காவியா எங்க இருக்கான்னு சீக்கிரம் சொல்லு. நான் உன்னை லவ் பண்றேன். உனக்கு என் ஃபீலிங்ஸ் ஏன் புரிய மாட்டேங்குது? சென்னாயா நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிக்கிறேன் நான் காவியா தான் லவ் பண்றேன்னு. அவகிட்ட அப்படி என்ன இருக்கு? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நான் பைத்தியம் ஆயிட்டேன். உன் லவ்னால நான் பைத்தியம் ஆயிட்டேன். நீ என்ன சென்னாயா, நீ லவ் கொஞ்ச நேரம் அமைதியா இரு. பண்ண? நீ எனக்கு கிடைக்கலன்னா வேற யாருக்கும் கிடைக்க கூடாது. உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது என்னோட லவ்? ரோஹன் ரோஹன் சாரி. ரோஹன் 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 நான் கொலை பண்ணல. இல்ல ரோஹன். ஐயோ ஐயோ நான் என்ன பண்ணிட்டேன்? ஐயோ நான் பண்ணல. ரோஹன் ரோஹன் காவேரி ரோஹன் என்னாச்சு? காவேரி நான் சொல்றது கேளு. இவன் என்ன ஹராஸ் பண்ண பார்த்தான். என்ன நான் காப்பாத்துறதுக்காக உனக்கு என்ன பைத்தியமா? அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான். காவேரி நான் சொல்றத நம்பு. நான் வேணும்னே இவனை கொல்லல. காவேரி நான் கொலை பண்ணல. காவேரி என்ன மன்னிச்சிரு. நான் இவனை கொலை பண்ணல. காவேரி உனக்கு தெரியும்ல நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு. ரோகன் செத்ததுக்கு அப்புறமா போலீஸ் ஃபுல்லா அவங்கள சரவுண்ட் பண்ணிட்டாங்க. அவங்க இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதே இன்வெஸ்டிகேஷன்ல அவங்களுடைய சந்தேகம் இன்னும் அதிகமாச்சு. அது ஒரே ஆள் மேல தான் இருந்துச்சு.